சரித்திர புத்தகம் 47ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு 42 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இதுவரையிலுமாக நாம் வாசிக்கின்றதான இந்த வேத பகுதியில் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தர் என்ன பண்றாங்க? இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்டதான தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிறவருடைய வாழ்வில அல்லது ஜெபிக்கிறவருடைய வாழ்வில துதிக்கிறவருடைய வாழ்வில கர்த்தர் வல்ல பெருக்காரியங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கிற, தேவனை நோக்கி கூப்பிடுகிற, தேவனுடைய சமூகத்தை நோக்கி முறையிடுகிற, தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறவருடைய வாழ்வில கர்த்தர் நினைத்து பாராத, நாம் நினைத்து பாராத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த 10 யோபுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உபத்திரவத்தின் நாட்களில் அவருடைய நிந்தைகள் நெருக்கங்கள் சூழ்ந்த நேரத்தில் கூட அவர் பாருங்கள தேவனை மாத்திரம் தான் பற்றி கொண்டிருந்தார். அல்லேலூயா. வசனம் சொல்றதுல கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழ்வதாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்க கர்த்தரை தேடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு அவரை மாத்திரம் ஆராதித்து அவருக்கு மாத்திரம் துதியும் கனத்தையும் மகிமையும் ஏற்படுவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யோபுடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது யோபுவை சோதிக்கும்படிக்கு சத்துருவானவன் அநேக சூழ்நிலைகளை உருவாக்குகிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி. அப்படி கேட்ட உடனே ஆமா, நீங்க அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அவருக்கு முன்னாடி எல்லாவற்றுடைய ஆசீர்வாதம் இருக்குது, ஒருவேளை நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து பாருங்க, உங்களை மறுதலிப்பான் என்று சொல்லி யோபுவை குறித்து சாத்தான் அங்கே தேவ சமூகத்தில் பேசுவதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, யோபுவை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து, பொல்லாப்புக்கு எல்லாவற்றையும் விலகி தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருக்கிற அவனை குறித்து அவர் சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபு என்று சொன்னால் அவர் உத்தமன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உத்தமன் யார் என்று சொன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னாலோ, உங்க வேலை செய்கிற ஒரு ஸ்தானத்துல இருக்கிற சூப்பர்வைசர் அவங்க என்ன பண்ண தேவையில்ல, பார்த்தா தான் வேலை செய்யற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. அல்லேலூயா. என்னை சூப்பர்வைசர் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, என்னை உண்டாக்கின இந்த தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பத்தியா, அதுதான். அல்லேலூயா. அதுதான் உத்தமன். அப்ப யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது மாத்திரம் அவரை தேடுவேன் சொல்லல, கர்த்தரை வாதித்தாலும் உபாதித்தாலும் நான் அவரை தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் எந்த சூழ்நிலையும் எனக்கு ஆசீர்வாதம் மாற்ற முடியும் என்று சொல்லி அவர் நம்பினதினால, தேவ சமூகத்தை நாடி தேடினதினால பாருங்கள தன்னுடைய ஜீவித்த நாட்களில அந்த உபத்திரவம் சூழ்ந்த வேலையில தேவனை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. அப்படி மனைவி வந்து சொல்றாங்க, நண்பர்கள் வந்து சொல்றாங்க, என்னால எவ்வளவு பேசி அவரை மன கடினத்துக்குள்ளாக்கினாலும் ஒரு பொருட்டாய் நான் இருக்கு. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு இருப்பது நிமித்தமாக கர்த்தருடைய வாழ்வில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய சிறைப்பட்டு போன வாழ்வு அல்லது சிறையாக்கப்பட்டிருக்கிற வாழ்வு எல்லாம் ஆசீர்வாதமா விடுதலையா மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 42
10 சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, ஹல்லேலூயா, அவருடைய விண்ணப்பம் வேண்டுதல் யாருக்காக இருக்குது? அயலாருக்காக, தன் சிநேகிதருக்காக, மற்றவர்களுக்காக என்று சொல்லி மாறின பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய வழியிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். நமக்காக மாத்திரம் உண்மைதானே? நம்ம எல்லாரும் யாருக்காக காத்திருக்கிறோம்? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் உறவுகளுக்காக என்று சொல்லித்தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்தவர்கள் அப்படி இல்லை. நான் உலகத்துக்குரிய மனிதர்கள் செய்கிற காரியத்தை சொல்றேன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மனுஷன் நிச்சயம் தனக்காகவே அவன் தன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்க மாட்டான். தேவன் ஹல்லேலூயா. அவன் பிறருக்காக திறப்பில் இருக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் எப்படி விசுவாசிக்கிறேன்னா, உங்களே நான் எப்படி விசுவாசிக்கிறேன் நம்புறேன்னா, நீங்க அநேகருக்காக ஜெபிக்கிற திறப்பில் இருக்கிற ஒரு ஜன வீரராய் வீராங்கனைகளாய் இருக்கிறீங்க. தேசத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, மற்றவர்களுக்காக, திருமணமாகாதவர்களுக்காக, புத்திர பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்காக, வேலை இல்லாதவர்களுக்காக, நம் தேசத்துடைய நன்மைகளுக்காக நாம் திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கிறபடி நிச்சயம் கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில் எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தவர்களோ அதே போல அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்விலும், ஹல்லேலூயா, இங்கிருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டு அநேகருக்காக வேண்டுதல்களை விண்ணப்பங்களை மேலெடுக்கிற உங்க எல்லாருடைய வாழ்விலும் இரட்டிப்பான நன்மை கர்த்தர் நிச்சயம் தரப்போறார். ஹல்லேலூயா. அந்த இரட்டிப்பான நன்மைக்கு பாத்திரவான்களாய் நாம் மாற அனுதினமும் தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்புகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் கட்டப்பட்ட வேலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நானும் வேண்டுதல் செய்கிறவர்களாக, விண்ணப்பம் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளினால் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்ல யோபு சொல்லியிருக்கோம், இங்கிலீஷ்ல ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாரும் கேட்பாங்கல்ல, வேலைக்கு போறாங்கன்னு சொல்லுவாங்க, என்னப்பா நீங்க வேலைக்கு போறீங்க? இல்ல புது ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, அந்த ஏன் அந்த வேலைக்கு ஜாப் என்று சொல்லி ஏன் நான் ஒர்க்குக்கு போறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. நியூ ஜாப் ஆயிடுச்சுன்னா ட்ரை நியூ ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் புது வேலையை தேடிட்டு இருக்கேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோபுடைய வாழ்க்கை, யோபுடைய பெயர் நான் சொன்னல உத்தமன் என்று சொல்லி என்னை ஒருத்தர் பார்க்கிறாருன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். சூப்பர்வைசர் பார்க்கிறாருல்ல, என்னை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. வசனம், கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதுங்க? எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கும். கர்த்தர் பார்க்க எப்பவும் நம்ம பார்க்கிறாருன்ற ஒரு வாஞ்சம், ஒரு வைராக்கியம், ஒரு பயம் இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நீங்க எந்த வேலைக்குனா போங்க, எந்த வேலைக்கு எப்பேற்பட்ட பெரிய அதிகாரிகளா இருக்கட்டும், அந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் மேலான அதிகாரி நம்முடைய தேவன் என்று சொல்லி உணர்ந்து நாம் நம்முடைய வேலைகளை செம்மையாய் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நேர்த்தியான நன்மைகள் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உபத்திரவத்தின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் கூட அநேகருக்காக வேண்டுதல் செய்தது நிமித்தமாய் கர்த்தர் யோபுடைய வாழ்வை ஆசீர்வதித்து அவரை பெருக செய்வதை பார்க்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை சரி, என்னுடைய தம்பியுடைய வாழ்க்கை சரி, நாட்களில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தவங்க. என் தம்பிக்கு திருமணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துல பிள்ளை இல்லாததுனால அநேக காரியங்களை கேட்டு, இன்னும் பிள்ளை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் கேட்டிருக்கிறார்கள். ஆனா நாங்கள் ஜெபித்தோம், அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து கடந்த ஆண்டில செப்டம்பர் மாதத்துல ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஏன் சொல்றேன்னா, நாங்க போயிட்டு நானும் என்னுடைய தாயாரும் பக்கத்துல எங்களுக்கு அறிமுகமான ஒரு சகோதரருடைய இல்லத்துல அவர்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு குழந்தை இல்லை என்று
அவங்க ஜெபிக்கும்படியாக கூட்டாங்க சொல்லி நாங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை எங்கள் குடும்பத்துல அதிசயங்களை நடப்பித்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வாழ்வில் ஒரு உபத்திரவம் வருதுன்னா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம். ஐயோ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கும் போது சந்தோஷமா இருப்பீங்களா? மற்ற திருமண காலத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க பார்க்கறவங்களா, உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க, இன்னும் இன்னொரு குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை அவர்களுக்கும் இருக்குமே சொல்லி உணர்ந்து நாம என்ன பண்ணலாம், அந்த பிள்ளைகள் படுகிற எல்லா உபத்திரவங்களையும் உங்களுடைய நாமத்தினால முறியடிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிற சொல்லி நீங்க அவங்களுக்கு ஜெபித்து பாருங்களேன். அவங்களுடைய வாழ்வில் அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்திலும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யோபு மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பின் வாழ்வை மாற்றி கண்டிப்பான நன்மையை தந்து அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய துதிகளும் உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை அழைத்து வருகிறதாக இருக்கிறது. அதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி அது செய்கிறது. அல்லேலூயா. தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் திருப்பிக் கொள்ளலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை நேரம் திருப்பிக் கொள்ளலாம். இங்கே 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இங்கே இந்த யூதா கோத்திரத்து ஜனங்கள் எல்லாருமே ஒன்று கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் என்ன பண்றாங்க, சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் சேர்ந்து இந்த யூதாவின் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்திருக்கிறாங்க. அப்படி படையெடுத்து வந்தவர்கள் அவர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து வந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்குகிறதை பார்க்கிற 14வது. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலியின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் நாம் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போகிறது. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இனாக்கு தேவ ஜனங்களே, நான் வேற ஒரு வசனத்தை தான் இங்கே பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய நாளில் முன்னாடி எல்லாமே யோசிச்சு வச்சிருந்தேன். நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை தான் இங்க பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். முன்னா நான் காலையில ஆயத்தமாகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சிறையிருப்பையும் அந்த உபத்திரவத்தையும் நமக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜபமும் துதியும் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உணர்த்தினார். சிறை வாழ்வு நமக்கு மறைய வேண்டும் என்று சொன்னா, நாம் ஆசீர்வாதமா இருக்கணும் சொன்னா, அப்ப நம்முடைய வாழ்வில் துதியும் ஜபமும் இருக்கும் என்று சொன்னா நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் நம்மை விட்டு விலகி கடந்து போவார்
எழுதி வைக்கிறது தான். எங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கும்போது எந்த மெசேஜை வந்தாலும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்படி நிறைவேறனா ஒரு பேப்பர் எழுதி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வேன். அது என்னுடைய ஞானத்துக்கு உதவும் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி உணர்த்துறது நிமித்தமாக நாங்க அங்க வேலைச்சேரி சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 பாட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க கடந்து வர தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. எல்லாரையும் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். நான் 2002வது வருஷம் இங்க வந்திருக்கிறேன். வந்து 24 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பழைய சர்ச்சை இருந்துச்சு. பந்தபஸ்தையா இருக்கும்போது வந்திருக்கிறேன். சர்ச்சை பாஸ்டர்லாம் கிடையாது. அப்பதான் 10th படிச்சு முடிச்சுட்டு அப்போ வேலையா 2 பேருமே எங்க கூட படித்ததுனால கிறிஸ்டோபர் கிங்ஸ்ல இருந்ததுனால வந்தோம். அப்போ வந்திருக்கிறேன். அதோட இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு பஸ்ல வந்தா இன்னைக்கு பைக்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தான் உங்களை எல்லாரையும் பார்க்கும்படியா கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அண்ணன் அம்மாவையும் அண்ணன் அக்காவையும் இப்ப நான் ஒரு பிரைட்ல பார்த்திருக்கிறேன். அப்பா பேசுவாங்க, விசாரிப்பாங்க. இந்நாளிலே உங்களை மீண்டுமாய் காண்பதில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. இங்கே நம்முடைய வாழ்வில துதியும் ஜெபமும் இருக்கும் என்று சொன்னால் நம் வாழ்வு ஆசீர்வாதமும் நன்மையுமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்களுக்கு விரோதமாய் வந்து பதவி இருக்கிற இந்த சேயீர் மலை தேசத்தார் அம்மோன் புத்திரர் மோவாபியர் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது நிமித்தமாய் நான் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாக கடந்து போனோம்னா என்னால் ஒரு நாள் முடியும். அல்லேலூயா. நாங்க இருக்கிற கூட்டத்தை விட அவங்க பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. அவர்களை நாங்க எப்படி முறியடிக்க போறேன்னு சொல்லி ஒரு பயமும் ஒரு போராட்டம் அவர்களுக்குள்ள இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இந்த லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால அவன் சொன்னது, நீங்க எல்லாரும் கேளுங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நான் சொல்றது போல செய்யுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் இங்கே 20வது வசனத்துல 19-20 கோகாத்தியர் புத்திரரிலும் கோராகியர் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? இஸ்ரவேலின் தேவனை மகா கம்பீர சத்தமாய் துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கோராகின் புத்திரரும் கோகாத்தியர் புத்திரருமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட அவர்கள் என்ன பண்றாங்க? துதிக்கிறதை பார்க்கிறோம். கம்பீர சத்தத்தோட கம்பீரமாயவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். அப்படி அவர்கள் துதித்த பொழுது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவை வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, அல்லேலூயா, பாடி முடிக்கலங்க, தொடங்கின பொழுது, அல்லேலூயா, பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த யூதாவின் மனுஷர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பாடகரை பாடக்கூடிய மனிதர்களை முன்பதாக நிறுத்தி கோராகின் புத்திரரில் கோகாரின் புத்திரரில் அவர்கள் யாரையெல்லாம் பாடுபடியாக அழைக்கப்பட்டார்களோ அவர்களை முன்பாக நிறுத்தி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆரம்பத்திலே கர்த்தர் என்ன பண்றாங்க? அடமாக்கும்படியான கிருபைகளை அங்கே பொழிகிறதை பார்க்கிறோம். சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில தேவன் செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால், தேவன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடாத வரைக்கும் அவளுக்கு பயம் கலந்து இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அங்க வந்து சொல்றாரு பாருங்க, நீங்க அந்த கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த யுத்தம் யாருடையது?
வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நானும் பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்க முடியாது அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால கர்த்தரை மாத்திரம் துதிச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்விலே இருக்கிற எல்லா உபத்திரவும், தடைகளும், போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் பாருங்க, அவர்கள் துதி செய்ய தொடங்கிய பொழுது நன்கு பிள்ளைகளை நான் ஒரு சில நேரத்துல நான் கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்தவன். என்னுடைய தாய் சபை அகர சபை நல்லபாக்கம் பகுதியில் ஊழியர் செய்த 9 வருஷம் ஆரம்ப கால ஊழியர்கள் நல்லபாக்கம் கிறிஸ்தவ திருச்சபையில் ஆரம்பிச்சது. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல அந்த ஊழியத்தோடு கூட அகர சபையிலும் சேர்ந்து ஊழியர் செய்யும் பொழுது ஒரு சில வீடுகள்ல பிரேயர் செல்ஸ் வைப்போம். சகோதரிகளை மூலமாக ஜெபம் நடக்கும். அந்த ஜெபம் நடக்கும் பொழுது அநேக கட்டுக்களை கர்த்தர் உடைத்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகருடைய பிலிசுடைய மாதிரிக கட்டுக்களை கர்த்தர் அறுத்தெடுத்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் விசேஷமா ஒரு காரியமா செஞ்சது கிடையாது. தேவனை மாத்திரம் துதித்து மகிமைப்படுது. அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் தான் பாடி துதிச்சிருக்கிறோம். அங்கே தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் இறங்கின பொழுது, தேவ வல்லமை இடைப்பட்ட பொழுது அந்த குடும்பத்துக்குள்ள இருந்த சாபங்கள் எல்லாம் விலகி ஓடி அந்த குடும்பத்துக்கு விரோதமாக இருந்த எல்லா பொல்லாத மாந்திரத்தின் வல்லமைகளை கர்த்தர் தகர்த்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு எல்லாம் செய்த ஒரே ஒரு காரியம் கர்த்தரை துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த தேவனுடைய வார்த்தையை தான் பிரசங்கித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். எங்கெல்லாம் போனாலும் தீராத எல்லா வியாதி கிரியைகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா மாந்திரிகத்தினுடைய ஆவின் வல்லமைகளை கர்த்தர் முறியடித்து அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்து நீங்க குடும்பமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரியம் துதி மாத்திரம் தான். அல்லேலூயா. அந்த துதியின் வல்லமை அங்கே இறங்கின பொழுது துதித்தது நிமித்தமாய் அவர்களுக்குள்ளே இருந்ததான எல்லாவித பலவீன கிரியைகளை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, சகோதரி அப்ப அவங்க கர்ப்பவதியா இருந்தாங்க. ஒரு 6 மாதம் அல்லது 7 மாதம் கர்ப்பவதியா இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள பிசாசின் வல்லமை, சர்ப்பத்தின் ஆவி அவங்களை ஆட்கொண்டு அவங்கள அந்த பிசாசு அவர்களுக்குள்ளாக இருந்து பேசும். ஜெபிக்கும் பொழுது அது என்ன நம்ம பேசுவோம், எனக்கு இந்த பொண்ணு வயிற்றுல இருந்தது பத்தியா, அந்த குழந்தை வேணும், இந்த பொண்ணுடைய அப்பா அந்த மனுஷனுடைய உயிர் வேணும், 2 உயிரை நான் எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமானிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணோம். அந்த இடத்துல ஜெபிக்கிற வேலையில நாங்க ஒரு பொருட்டாவே மாட்டோம். எங்களை இருந்தாலும் எங்க தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடினால அவர் இருந்த எல்லா சர்வத்தின் வல்லமையும் அழித்து போட வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் அந்த இடத்துல துதித்து ஆராதனை நடத்தும் பொழுது அந்த பிசாசு அது கீழே விழுந்து பின்னிட்டு ஓடுகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நாம் ஜெபிக்க ஜெபிக்க மலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அசைந்து போகும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட போராட்டத்தின் ஆவியா இருந்தாலும் அந்த இடத்துல தகர்த்தெறிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க துதிக்கிறது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிற அன்பு சபையாரே, நீங்கள் நானே யாரு? கர்த்தருடைய வருகையை நோக்கி காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிற நீங்க சும்மா மௌனமா உட்கார்ந்துட்டே காத்திருக்க வேண்டாம். அப்படி நாமத்தை சொல்லி துதிச்சுட்டே காத்திருப்போம் சொன்னா அப்படி வருகையில் அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தப்படவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. என் காரணத்தை கொண்டு நம்ம கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே போயிடக்கூடாது. அதனால ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் வேலை இருக்குதுதான், எல்லாருக்கும் குடும்பம் இருக்குதுதான், எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அந்த கடமையிலே விழுவிடாதீங்க. நீங்க துதிக்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க துதிச்சீங்கன்னா சத்துருக்கு வீட்டுக்குள்ள வரமாட்டான். அல்லேலூயா. நீங்க துதிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் மேல சத்துரு கை போட மாட்டான். சத்துரு முற்றிலுமாய் நிர்மூலமா யோசிப்பான், இந்த வீட்டுக்கு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல உங்கள் துதி உங்கள் ஜெபமும் இருந்தா எந்த ஒரு சத்துருவும் உங்களுக்கு விரோதமா எழுதவே முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, எங்க நான் பைபிள் காலேஜ்ல படிக்க சொல்ல என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, அந்த வேலை எங்க வீட்டை சுற்றிலும் நீங்க எப்படி இருக்க, எங்க வீட்டை சுற்றிலும் வேலை பாதுகாத்துக்கோங்க சொல்லி யோபு சொன்னார். நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்படி இருப்பேன், எங்க வீட்டை சுற்றி
சுற்றிலும் நீங்க அக்கினி மதிலா இருங்க. அல்லேலூயா. எங்க வீட்டை சுற்றிலும் நீங்க அக்கினி மதிலா இருங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெபிப்பேன். இப்படி நான் எப்ப பைபிள் காலேஜ்ல படிக்க சொல்ல, ஆனா எங்க வீட்டுல ஒரு பிரேயர்ஸ் நடக்குது. அப்ப அந்த ஜெபத்துல நான் என்ன ஜெபம் பண்ணணும் அந்த ஜெபத்தை சொல்லி அங்கே ஜெபித்த வேதாகமத்துல சொன்னாங்க, ஆண்டவர் இந்த வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறாரு, எந்த ஒரு சத்துருவும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எப்படிப்பட்ட ஜெபங்களை ஏற்றுக்கிறோமோ அந்த ஜெபம் அப்படி ஜெபித்தது நிமித்தமாய் எங்களுக்கு விரோதமாய் எத்தனையோ போராட்டத்தின் ஆவிகள் வந்தாலும் கர்த்தர் அதை முற்றிலுமாய் அந்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவ ஜனமே, நம்ம உங்களை சத்ரு மேற்கொள்ளாமல் இருக்கணும், அல்லது சத்ருவின் மேல நீங்க ஜெயம் எடுக்கணும், சத்ருவை நீங்க மேற்கொள்ளணும்னா வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரை மாத்திரம் துதிச்சு மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. யோபு சொல்லிருக்கிறாரு, ஆராய்ந்து முடியாத சொல்லுங்க எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் ஆச்சரியமும் பயங்கரமான காரியத்தை நம்ம குடும்பங்களில் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. யோசபாத் பாருங்க, யோசபாத் பார்க்கும் பொழுது அந்த எதிரில் வந்திருந்த அந்த ராஜாக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அம்மன் புத்திரன் சேயீர் மலை தேசத்தார் மோவாபியர் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லுங்களேன். அவர் போய் யுத்த வீரர்களை கொண்டுதான் நிறுத்தல, பாடகரை நிறுத்தல, எக்காலங்களை பிடிச்சிட்டு இருக்கிறவங்களை நிறுத்தும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எதோ பைத்தியம் ஆயிடுச்சுடா என்ன இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு, பயத்துல என்ன செய்யலாம்னு தெரியல, அவனுக்கு எல்லாம் குழம்பி போயிட்டு இருக்குது, மூளை மங்கி போயிட்டு இருக்குது, அதுல என்ன பண்றானே தெரியல, அவன் செய்யறது அவனுக்கே தெரியல, அவ்வளவு பயம் அப்படி சொல்லி பார்க்கிறவங்க சொல்லி இருக்கலாம். ஆனா பார்த்து கொண்டு இருக்கிறவர் அப்படி நினைக்கிற ஜெயம் இவர்களுக்கு தான். அல்லேலூயா. என்ன பண்றாங்க, உன்னதமான தேவனை துதிக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைத்ததினால, அவரை துதித்ததினால, அவரை மகிமைப்படுத்தினதினால அவர்கள் ஆராய்ந்து பாராத அதிசயங்களை கர்த்தர் வாழ்வில் செய்து அவரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது என்ன சிறையிருப்பின் வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணாங்க, முடிவுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தின் நேரத்தை பின்புதான் 24ஆம் வசனத்துல இருந்து அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அழைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிடுச்சு என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என்னன்னு தெரிவிச்சோமே, இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தது நிமித்தமாக, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மகிமைப்படுத்துவது நிமித்தமாக, அல்லது அவர் போகிற இடத்துல அந்த குறி சொல்லுகிற ஏவல், அந்த ஆவி ஏவுதலுடைய அந்த ஆவியை கொண்டிருந்து ஒரு பெண் சொல்லுகிறதான வார்த்தைகள் எல்லாமே அவர்களுக்கு ஆதாயமா இருந்துச்சு. அந்த பெண் மூலமாய் அவர்களுக்கு குறி சொல்லுகிற யாரோ ஒரு பெண் மூலமாய் அந்த அவர்களை வழி நடத்துகிற அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு குறி சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்வில் சரியா நடக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தட்சணை கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. அப்படி செய்கிற ஒரு காரியம் இருக்குது. அதனால இவங்க அந்த ஆதாயம் அற்று போயிற்று என்று சொல்லி பவுல் மேல பொய்யான காரியங்களை சொல்லி அவர்களை அடிக்கும்படியாக விட்டுக் கொடுத்து அநேக அடிகள் அடித்து அவர்களை என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில காக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பு
ஆண்டவரை நோக்கி துதிக்கிறதை, தேவனை நோக்கி மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களை அவன் இப்படி கட்டளை பெற்று அவருடைய காவலரை அழைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் இரண்டு அவருடைய கைகளையும் அவருடைய கால்களையும் கட்டிட்டு அவங்க கால்களுக்கு இடையே இந்த தொடைப்பகுதிக்கு கீழே ஒரு பெரிய ஒரு கட்டையை வச்சாங்க, மரக்கட்டை. அதை வச்சு மாட்டி அவங்க அசையாதபடிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒடுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நுகத்தடி இருக்குல்ல, மாட்டு வண்டியில முன்னாடி மாட்டு கழுத்து மேல வச்சிருப்பாங்கல்ல, அந்த நுகத்தடியை போல ஒரு தடியை அவங்க கால்களுக்கு இடையே, ரெண்டு கால்களுக்கு இடையே மடித்து போட்டுட்டு அப்படியே சங்கிலிகளால கட்டி அவங்களால இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே அசைய முடியாத ஒரு இடத்துல அவங்களை உபத்திரவப்படுத்தினார்கள், வியாகுலப்படுத்தினார்கள். அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. ஆனா அவருடைய வாயை நாவை யாரும் கட்டல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விடுதலையோடு கூட இருக்கிறோம். கையை தட்டி பாட்டு பாடுறது என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, கையெங்க வலிக்காது, தாத்தப்பம் ஒத்து வராத அளவுக்கு என்ன பண்ணுவோம், தாத்தம் போடுவோம் கையிலே, அல்லது வலியாக சொல்லிட்டு இப்படி பண்ணுவோம். ஆனால் வசனம் சொல்றது 10 நாள் வேலையினாலும் நாம் என்ன பண்ணுவோம், அவரை துதிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்புறம் இந்த பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அவங்க பாருங்கள தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைப்படியாக பூமி மிகவும் வந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிடுச்சு. அந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்து, ஐயோ எல்லாரும் தச்சு போயிட்டாங்க, நம்ம இவர்களுக்கு உத்தரவாதம் பண்ணணுமே, இந்த மனிதர்கள் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா நாம என்ன பண்ண முடியாது, அங்கே உத்தரவாதத்துக்கு நிற்க வேண்டிய இடத்துல நாம் தண்டனைக்குரியவர்களை மாறிவிடுவேனே என்று சொல்லி பயத்தோடு அவன் தன்னை சாகடித்துக் கொள்ளலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைத்த நேரத்துல பவுல் சொல்றாரு, நீ உனக்கு ஒரு கெடுதியும் செய்யாதே, செய்து கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கிறோம் அப்படி சொன்ன அவன் தீர்ப்பந்தங்களை கொண்டு வந்து பார்த்தான். அப்ப பிறகு அவன் கேட்கிறான், ஆண்டவன் அதே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்க பவுல் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த பவுல் சீலாவும் விடுதலை ஆவதற்காக எந்த ஒரு சூழ்ச்சியோ செய்யவே இல்லை. நாங்கள் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை மாத்திரம் துதிச்சு மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, துதிக்கிற உங்களுடைய வாழ்வில எப்ப வேணாலும் துதிக்கலாம். அல்லேலூயா. எப்ப வேணாலும் துதிக்கலாம். எனக்கு கஷ்டம் வந்தாலும் துதிக்கணும்னு சொல்லி இல்லை, கஷ்டம் இருந்ததோ கஷ்டம் இல்லையோ நீங்க துதிச்சு பாருங்களேன், இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க துதிக்கிறதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு சகோதரி புதுசா வந்தாங்க, அங்கே புது நகர்ல ஒரு பகுதிக்கு வந்தாங்க. அவங்க வரும்பொழுது ஒரு சில நாட்கள் அவங்க வீட்டில் பிரேயர்ஸ் வைக்க சொல்லி கேட்பாங்க. அப்படி போகும்பொழுது அவங்க எங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். எங்கள் சகோதரிகள் ஐக்கியத்தின் மூலமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா சகோதரிகள் ஐக்கியத்தில் தான் எங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராங், ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாமே அகத்துல சகோதரிகள் ஐக்கியம் தான். அந்த ஊழியம் வளர்ந்து பெருகணும் அப்படின்னு சொன்னாலே, அந்த சபை புதிய ஆத்துமக்கள் வளர்ந்தனா அதுக்கு ஒரு காரணம் யாரா இருப்பாங்க, சகோதரிகள் ஐக்கியமாக இருப்பாங்க. இப்படி அந்த சகோதரியத்துல போயிட்டு ஊழியம் செய்யும் பொழுது நாட்கள் அவங்க சொன்னாங்க, அவனுடைய டிவோர்ஸ்க்கு அப்ளை ஆகிட்டு கையெழுத்து போட கடைசி நேரம், இதோட அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், அவங்க வீட்டுக்காரரும் அவங்க தொடர்பு குறிக்கப்படுகிற நேரம். அப்ப இவங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களுடைய தாயார் சொன்னாங்களாம், உனக்கு என்ன வேலை எதுவும் இருந்தா இல்லையா, பைத்தியக்காரர்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வாழ்க்கையே போகுது, நீ என்னன்னா ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திர பலிகளை சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் என் தேவனை துதிச்சா, என் தேவனை நான் மகிமைப்படுத்தினா, அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிபலிகளையும் நான் ஏறெடுப்பேன்னு சொன்னா என் வாழ்வு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த டைவர்ஸ்க்காக யாரும் அப்ளை பண்ணா அவரே இல்லை, நானும் சேர்த்து வாழன்னு சொல்லிட்டு குடும்பமா வாழ கஷ்டங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்வில் துதியும் ஸ்தோத்திரம்
விரோதமா எந்த சூழ்நிலையாக அந்த சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு சாதகமா மாற்ற முடியும். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றே இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை துதிச்சா மாத்திரம் போதும், தேவனை மகிமைப்படுத்தின போதும். உங்கள் சிறையின் வாழ்வு மாறும், உங்கள் அடிமைத்தனத்தின் வாழ்வு மாறும். உங்களுக்கு ஒரு விடுதலையை கற்று வைத்திருக்கிறார். அந்த விடுதலை வாழ்வுக்கு நேரம் நீங்கள் கடந்து போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் மௌனமா இருக்காதீங்க. துதிக்கிறது எப்போ வேணாலும் செய்யணும். அல்லேலூயா. நீங்க பைக்ல போகும்போதும் தேவனை துதிச்சுட்டே போகலாம். வீட்டுல உட்கார்ந்து உங்க வேலைகளை செய்யும் பொழுது நீங்க தேவனை துதிச்சுட்டே இருக்கலாம். அதனால நீங்க ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் தேவனுக்கு எடுத்து கொண்டே இருக்கல. உங்களுடைய குடும்ப வாழ்விலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும், உங்களை சுற்றி இருக்கிற மற்றவருடைய வாழ்விலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்க மூலமா செய்ய முடியும். அல்லேலூயா. இங்க பாருங்க, பவுலும் சீலாவும் துதிச்சாங்க. அந்த இடத்துல தேவன் ஒரு அசைவை கட்டளையிட்டாரு. பவுலுக்கு சீலாவுக்கு மாத்திரம் தான் விடுதலை கொடுத்தாரா? அங்க இருந்த எல்லாருடைய கட்டுகளும், அல்லேலூயா, அங்கிருந்த மற்ற எல்லாருடைய சிறைகளின் நெருக்கத்தையும் கர்த்தர் அவனுக்கு நீங்கள் ஆக்குகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த 2 பேருடைய துதியின் சத்தம் தான். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய துதியின் சத்தம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க? விடுதலையை கொடுக்கணும். மற்றவருடைய வாழ்வுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மூலமாய் தேவனால் அருளப்படணும்னு சொன்னா நீங்க அந்த வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. ஒரு அம்மா இயேசுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாலே வைராக்கியமா நிற்பான். ஏன்னா என்கிட்ட வந்து இயேசுவை பத்தி பேசுறேன், இன்னொரு வார்த்தை இயேசுவை பத்தி பேசுறேன்னா அவனதான் நீங்க உயிரோடு இருக்கணும். இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொன்னாலே கோபப்படுற ஒரு சகோதரி, எப்ப பார்த்தாலும் அவங்க ரொம்ப ஆத்திரமா தான் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி யாரா சொல்லிட்டாலே. அப்படி பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க புதுசா வாடகைக்கு வந்தாங்க, ஆண்டவர் அறிஞ்சவங்க. இவங்க இயேசுனால பிடிக்காது, அவங்களுக்கு எப்போ இயேசு சொல்றதுனால தூக்கமே வராது. இப்படி இவங்க ஒவ்வொரு நாளும் துதிச்சு தேவனை மகிமைப்படுத்துறத பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, இன்னொரு நாள் உங்க வீட்டுல இருந்து என்ன சத்தம் இயேசுக்கு வந்துச்சுன்னா நீங்க இருக்க மாட்டீங்க, உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு வயிற்றுவலி போராட்டம் வந்துருச்சு. ஆனா அந்த வயிற்றுவலி உபத்திரவ போராட்டத்துல யார் எங்களை விடுவிப்பாருன்னு சொல்லி தெரியாம எத்தனையோ மருத்துவரை போய் பார்த்தாங்க. எந்த மருத்துவரால் அவங்களுக்கு சுகம் கொடுக்கவே முடியல. இப்படி அந்த வயிற்றுவலியின் வேதனையும் அதிகமாகி அவங்க கண் விழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மருத்துவமனையில படுத்தப்பட்டு கேட்கும் பொழுது புதுசா வாடகைக்கு வந்தாங்க. அம்மா வேலை நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனவங்க இந்த சகோதரியுடைய காதல போயிட்டு இயேசுவே என்னை குணமாக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த சகோதரி கண் தரங்கள்ல உணர்ச்சியற்ற ஒரு நிலைமையில அந்த வலி வேதனையில கிடக்குறாங்க. ஆனா இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அவருடைய சிந்தையில மீண்டும் மீண்டும் விழிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை குணமாக்கும் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்துல மீண்டும் மீண்டும் தொனிக்கும் பொழுது அந்த வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. அப்படி உச்சரித்த பொழுது உன்னுடைய வயிற்று பகுதியில அந்த நம்ம கையை மெத்தோடைய சவுண்ட் கேட்கல, அது போல நரம்புகள் எல்லாம் ஒரு மாதிரி சத்தம் எடுக்கிறதை அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அப்படி உணர்ந்த பொழுது அதற்கு பிறகு அவனுடைய வலிகள் வேதனை எல்லாம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த உணர்வு அவர்களுக்குள்ள கடந்து போன பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு முறுக்கிற சத்தம் கேட்குது. அப்ப அந்த வலி எல்லாம் மாறினது. இது எதனால என்று சொல்லி அவங்க யோசிச்ச பொழுது அப்ப முதல்ல ஒரே ஒரு வார்த்தையை யோசிச்சுட்டே இருந்தான், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லி. எனக்கு தேவ பிள்ளைகளை அப்ப நம்முடைய வாழ்வில அவரை துதிச்சா, அவரை நோக்கி கூப்பிட்டா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா அவர் பெரிய காரியத்தை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யோபுடைய வாழ்வில் இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு காரணம் அவர் மற்றவர்களுக்காக வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் மேலெடுத்ததுனால. யோசபாத்தின் நாட்களில் வந்த உபத்திரவத்தில் அந்த யுத்தத்தில் அவர் ஜெயிப்பதற்கான காரணம் அவர்கள் தேவனை துதித்ததினால. இங்கே சிறைச்சாலையில காணப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் விடுதலை பெறுவதற்கும் அவரோடு கூட இருந்த மனிதர்களும் அவருடைய சிறைப்பின் நெருக்கங்கள் மாறுவதற்கும்
ஒரே ஒரு காரணம் அவங்க தேவனை துதித்ததினால. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா வாசக்கால் திறந்தா, கோட்டை வாசல் திறந்தா மாத்திரம் தான் போக முடியும். மற்றபடி அந்த உள்ள போக முடியாது, வர முடியாது. அந்த எரிகோ கோட்டைக்கு மேல, அந்த மதில் சுவருக்கு மேல கிட்டத்தட்ட எத்தனையோ ரதங்கள் ஓடுமா. ரதங்கள் போய் இடிச்சுக்காதபடிக்கு போய் திரும்பி வர்ற அளவுக்கு பெரிய ஒரு மதில் சுவர், பெரிய ஒரு கோட்டை. நம்ம ஊர்ல நம்ம ஒத்தக்கல் சுவர் வச்சு மதில் சுவர் கட்டுறோம், அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆள் நடக்க முடியாது, இந்த சுவர்ல நடந்து போலாம், பயந்து தான் நடக்க முடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த எரிகோ பட்டணத்துடைய கோட்டையில எத்தனையோ விதமான ரதங்கள் போவோம் வரும், சுதந்திரமா போய் திரும்பி வருவோம், இடிச்சுக்கலாம் வர. அப்படிப்பட்ட அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் விழ செய்ததுக்கு ஒரு துதி அவசியமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் பாருங்களேன், 6 நாள் 6 முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்றாங்க, 7வது நாள் 7 முறை சொல்றாங்க. ஆனா அதுக்கு முந்தின அதிகாரத்துல நீங்க வீட்டுல போயிட்டு அப்புறமா வாசிச்சீங்கன்னா அங்க யோசுவா அவரை பார்த்து கேட்கிறாரு, நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று சொல்லி. அல்லேலூயா. 5வது அதிகாரம் 14 13 நான் வாசிக்கிறேன். யோசுவா 5வது அதிகாரம் 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் எனக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தலையிலே முகங்குப்புறம் விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை அதன் பிறகுதான் சுற்றுப்படியாய் கடந்து போகிறார்கள், எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். இப்படி அவர்கள் செய்கிற காரியத்துல நீங்கள் நானும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், துதிச்சதுனால ஒரு அதிசயம் நடந்துச்சு. நீ துதிக்கணும்ன்ற ஒரு சித்தம் தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே நீ துதிக்க போற தெரிஞ்சவனே சேனையின் அதிபதி முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அனுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, பெரிய ஒரு பட்டயத்தோடு சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று சொல்லி அவர் போய் கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ? நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்ற ஒரு குழப்பத்தோடு யோசுவா கேட்டிருந்தாலும் அவர் யாரை சார்ந்தவரா வந்தாரு? யோசுவாவின் ஜனங்களின் யோசுவாவின் சார்ந்தவராய் கடந்து வந்திருக்கிறார். அவர் யாரு? சேனையின் அதிபதி, சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். அல்லேலூயா. அதனால ஒரு நாள் நம்ம விட மாட்டாரு. அப்ப இந்த எரிகோ பட்டணம் முறியடிக்கப்பட்ட நேரத்துல சாதாரணமான ஜனங்கள் துதிச்சுட்டு வந்தாங்க. நடந்தா விழுந்துருமா? அவ்வளோ பெரிய மதம் சொல்லுது. சொல்லுங்களேன், நம்ம நடந்தா பக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் வேணா அதிரலாம். அவ்வளோ பெரிய கோட்டை விட காரணம் அந்த சேனையின் அதிபதி முன்பதாகவே இறங்கிட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க அதை ஒரு பொருட்டா எண்ணி பயந்து நடுங்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலையை விட்டுடுங்க. என் தேவன் நான் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாகும்போதே இறங்கிட்டாரு. அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. நீங்க துதிக்கும் போதே அவர் வந்துட்டாரு. அவர் பெருத்த காரியத்தை, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீங்க நினைத்து பாராத ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் போது அதுக்கு தேவன் எப்பவே இறங்கிட்டாரு. நீங்க என்ன வாயை திறக்காம இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணாம இருக்கிறீங்க? துதிக்காம இருக்கிறீங்க, ஜெபிக்காம இருக்கிறீங்க. அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க ஒரு காரியத்தை நடப்பிட்டீங்க சொன்னா கர்த்தர் நிச்சயம் எனக்கு செய்வார்னு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த சேனையின் அதிபதி இறங்கினதுனாலதான் அந்த பட்டணம் முழுவதும் பாருங்கள சுக்குநூறாவது ஒரு பகுதியில ராகாப் இருந்தவங்க அந்த அலங்கத்தின் பகுதியை தவிர இது எல்லா பகுதியும் எடுத்து விட காரணம் அவர் தேவனை துதித்ததினால. அல்லேலூயா. இந்த சேனையின் அதிபதி இறங்கினதுனால ஒரு மின்னல் என்ன பண்ணுது, எத்தனையோ வாட்ஸ் பவரோடு கூட கடந்து வருது. அது பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல தாக்குதல்
ஆபத்துகள் ஏற்படுத்தும். பச்சை மரம் கூட பத்தி எரிஞ்சு தீஞ்சு போயிட்டு இருக்கும். அல்லது இடி விழுகிறது என்று சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிறதான அநேக காரியங்கள் தாக்கப்பட்டு நொறுக்கப்படும். அதை விட வல்லமைக்க தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் நினைச்சா அந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பமும் ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மாறிவிடும். அதற்கு நீங்க தேவனை துதிச்சா மாத்திரம். அல்லேலூயா. அதனால துதிக்கிறதுக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க, ஜெபிங்க. உங்களுடைய வாழ்வில இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க செய்ய வேண்டியது தேவனை துதிங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, குடும்பமா வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். அவர்களோடு கூட